ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு குட்டி டிப்ஸா நம்ம ஒரு சில விஷயங்கள் குடுக்கலாம். இப்போ ஒரு ஆண், ஒரு பெண் கணவன், மனைவி ஒரு குழந்தைக்காக பிளான் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 10 விஷயங்கள். பிளானிங்கே அப்பதான். நம்ம குழந்தை பெத்துக்கலாம். லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு 10 விஷயங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? ஐ திங்க் ஃபிசிக்கலியை தாண்டி நிறைய விஷயங்கள் மென்டலி அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறதே இல்லை. எஸ். 10 திங்ஸ் அப்படின்னா உடனே ஓகே நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் போகணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணணும், கைனகாலஜிஸ்ட் சூஸ் பண்ணணும், அதெல்லாம் முன்னாடி ஐ திங்க் அந்த கான்வர்சேஷன் அபவுட் நம்ம இந்த மாதிரி ஆர் வி ரெடி ஃபார் ஹேவிங் அ கிட், because there are lot of responsibility from the starting till the end. அது வந்து lot of responsibility. நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம், ஆர் வி ரெடி அப்படிங்கிறத 2 பேரும் கண்டிப்பாக பேசணும். ஓகே. அதுக்கடுத்து 2 பேருக்கான ஹெல்த் செக்கப்ஸ். ஸோ ஹெல்த் செக்கப்ஸ் வந்து ரொம்ப மேண்டட்டரியாக யாரும் பேசுறது கிடையாது. அது வந்து இன்சூரன்ஸில் வந்துச்சுன்னா எடுத்துப்பாங்க, இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ஊசி போட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த டெஸ்ட்டை எடுத்து அப்புறம் டாக்டர் ஏதாவது சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நாங்கள் கார்ப்பரேட்டுக்கு போயிட்டு வி டூ ஹெல்த் செக்கப்ஸ். கம்பெனி அதுக்கு பே பண்ணுவாங்க. 90+ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். இது வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து குத்துவாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து குழந்தைங்க கிடையாது, ஒரு 25-30 வயசு ஆட்கள். ஸோ நமக்கு ஏன் அந்த அவேர்னஸ்? ஏன்னா அந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த்தை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. நம்ம உடம்பு சரியில்லைனா தான் நான் போய் டாக்டரை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரிவென்ஷனில் கொண்டு வந்தாலே இட் இஸ் வெரி வெரி குட்.